சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்த மோடி இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறதுக்கும் கைது செய்யப்படுறதுக்கும் திமுகவும் காங்கிரசும் தான் காரணம்னு சொன்னாரு. அப்போ நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு சொன்னீங்களே. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா பிரதமர் பதவியேற்ற மறுநாளே 17 மீனவர்களையும் 3 விசைப்படகையும் இலங்கை கடற்படை கைது பண்ணிருக்காங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாம்பன்ல பாஜக சார்பா கடல் தாமரைன்னு ஒரு போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. அப்போ அதுல கலந்துகிட்ட சுஷ்மா சுவராஜ் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவு மீட்கப்படும், மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும்னு சொன்னாங்க. தங்கச்சி மடம் மீனவர் பிரிட்டோ கொலை செய்யப்பட்டது, மீனவர்கள் மேல பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது, மேசியா, நாகராஜன், செந்தில்குமார், சாம்சன், டார்வின் 4 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டது. இது எல்லாமே யார் ஆட்சி காலத்துல நடந்துச்சு? அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரதமர் மோடி தானே. இந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு முழு பொறுப்புமே மத்திய அரசு தான். அதுக்கு என்ன காரணம் கேட்டா, மீனோடைய பிரச்சனையை கண்டுகொள்ளாம இலங்கை அரசாங்கம் இவனை என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டான்னு சொல்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு மிருகத்தை சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளிட்டான். இன்னைக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு இருக்கோம். அந்த தீர்மானம் ஒன்று மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தங்கச்சி மடம் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கண்டு உறுதி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த படகை இந்த மீனவனை இன்னைக்கு மார்ஜில் இருக்கிற அந்த பாடியை வாங்கி நாங்க அடக்க பண்ணுவோம். தமிழக மீனவர்களுக்கு எதிரான இலங்கையோட அராஜகங்கள், கைதுகள் எல்லாமே பாஜக ஆட்சியில தான் அளவில்லாம போயிட்டு இருக்கு. இந்த 10 வருஷ ஆட்சி காலத்துல ஒரு மீனவர் இல்ல மோடி, 3076 மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக மீனவர்கள் மேல நடத்துற தாக்குதல்களை ஏன் மோடி தட்டி கேட்கல? மீனவர்களுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு இப்ப வரைக்கும் மீனவர்கள் நலனுக்காக ஒரு துரும்ப கூட அசைக்கல. Will make the township, the housing, and those houses will have special schools and hospitals. It will be a good township near the sea for our fishermen community. ஆனா மீனவர்களுக்கு எதிரா நிறைய பண்ணிருக்கு பாஜக. பாஜகவை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல அவர் இலங்கைக்கு போய் ராஜபக்சேவை சந்திச்சப்ப தமிழ்நாடு மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தாங்கன்னா அவங்கள விடுதலை பண்ணிடுங்க, அதுக்கு பதிலா அவங்க படகுகளை புடிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னதா சொன்னாரு. இதுவரை மீனவர்களையும் படகையும் சிறைபிடிப்பது இலங்கை கடற்படை தான் என்று நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனா இதற்கு முழு காரணம் சுப்பிரமணிய சாமி தான் சொல்லி தானே ஒப்புக்கொண்டாரு. அந்த தமிழின துரோகி, மீனவ இன துரோகியை நாங்க வன்மையா கண்டிச்சு இன்னைக்கு இப்படி மீனவர்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு அதை ஏதோ சாதனை பண்ணா மாதிரி சொல்லிருக்காரு. அடுத்து ஒக்கி புயல்ல இறந்து போன மீனவரோட உடலை மீட்டு தர சொல்லி அவரோட மனைவி கதறி அழுது கேட்டப்ப நிர்மலா சீதாராமனோட பதில் தான் இது. நான் நீ பேசுறத கேக்குற ஒரு நிமிஷம் இரு. கேட்க வேணாமா? நீ ஏன் பின்ன பேசுறாங்க? நீ ஏன் பின்ன பேசுற? நான் கேட்கணும்ன்றதுனால தானே பேசுற, காதல ஒழுணுன்றதுனால தானே பேசுற. இங்க பேசு. நீ பேசுறதா இருந்தா மைக். இது மட்டும் இல்ல, அதே ஒக்கி புயல்ல அடிச்சுட்டு போன மீனவர்களை காப்பாத்த, சடலங்களை மீட்க ராணுவ ஹெலிகாப்டர் கேட்டதுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்திய துறைமுகங்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி அமைக்க போறோம்னு சாகர்மாலா திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தையும் அதானி கிட்ட தூக்கி கொடுத்திருக்காங்க. அப்பனா இது மீனவர்களுக்கான திட்டம் இல்ல, கார்ப்பரேட்டுகளுக்கான திட்டம். இந்த திட்டத்தினால ஒண்ணு மீனவர்கள் கார்ப்பரேட்டுக்கு கொத்தடிமையா ஆக்கப்படுவாங்க, இல்லனா அவங்களோட வாழ்விடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க. இப்படி மீனவர்களுக்கு எதிரா எல்லாத்தையும் பண்ணிட்டு எந்த தைரியத்துல மோடி ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டு பக்கம் வராருன்னு தெரியல. ஆனா மோடி இன்னொன்னு சொன்னாரு, மீனவர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் இந்தியாவில் வலுவான மத்திய அரசு அமைய வேண்டும் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக அந்த வலுவான அரசு இல்லன்னு மட்டும் நல்லா தெரியுது. சமீபத்துல